அடுத்த செய்தியாக மேற்கு வங்கமும் சரி, மேற்கு வங்க முதல்வரும் சரி, அங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்களை நிலை என்ன, ஹிந்துக்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பல செய்திகள்ல நம்ம ஸ்ரீ டிவிலே அதை பற்றி விவாதிச்சிருக்கோம். இப்போ துர்கா பூஜா நடந்துகிட்டு இருக்கு மேற்கு வங்கத்தில். அதில் அந்த டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மதன் மித்ரா அப்படிங்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ ஒரு பாட்டு பாடுகிறார். அவருக்கு முன்பு தான் அந்த மாநில சிஎம் இருக்காங்க, தீதி என்று சொல்லக்கூடிய மம்தா பானர்ஜி. அவர் பாடும்போது ஒரு வரி வருகிறது, காபா இன் மை ஹார்ட், மதினா இன் மை ஐஸ் அப்படிங்கிறாரு. அதுக்கு உடனே இந்த அம்மையார் கை தட்டுகிறார்கள். இது நடக்கக்கூடிய நிகழ்வு துர்கா பூஜா நடக்கக்கூடிய அந்த மண்டலில் இது நடக்குது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இதே மேற்கு வங்கத்துல சென்ற ஆண்டு துர்கா பூஜை சமயத்திலே காபா இன் மை ஹார்ட், மெதினா இன் மை ஐஸ் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை உள்ள மதத்தை சேர்ந்தவர்கள் துர்கா சிலைகளை உடைத்தார்கள். எத்தனை செய்தி வந்தது? அப்ப காபா இன் மை ஹார்ட், மெதினா இன் மை ஐஸ் என்று நினைக்கக்கூடிய நம்பக்கூடியவன் என்ன செய்கிறான்? அங்க உள்ள துர்கா சிலை மீது they have urinated, நிறைய வீடியோ வந்தது, பார்க்கலாம். உடைக்கிறாங்க, கைகளை, சிலைகளை, தலைகளை உடைத்திருக்கிறார்கள். அதுவும் வீடியோ வந்திருக்கிறது, எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, செய்திகள் வந்திருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட மனப்பான்மை உள்ளவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்க இப்ப எங்க போய் பாட்டா பாடிருக்கீங்க. இப்ப நாம என்ன கேட்கலாம்னா, இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொல்லலாம், இது என்ன இப்ப எல்லா சர்வ தர்ம சமபாவ, எல்லா மதமும் இம்மதமும் சம்மதமே, அப்படிப்பட்ட ஒரு பரந்த மனப்பான்மை ஏற்படுத்துவதற்காக அவர் இப்படி பாடியிருக்கிறார், அப்படியே ஏற்றுக்கூடாது. இப்ப அதே இடத்துல விஷ்ணுவை நான் வழிபடுகிறேன் என்று ஒருத்தர் சொன்னா, அவர் பெருமையா சொன்னார்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு பாட்டு பாடான்னு வச்சுக்கோங்களேன், அதனால எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா விஷ்ணு வழிபடக்கூடிய யாருமே துர்கை சிலையை உடைப்பு என்று நினைப்பதில்லை. யாரோ சொல்ல போறாங்களா அரகர மகாதேவ் என்று யாரோ சொன்னாங்கன்னா, அப்படி சொல்லக்கூடிய யாரோ துர்கை சிலையை உடைக்கிறேன்னு சொல்லி கிளம்பி வரப்போறதில்லை. அல்ல துர்கையை சாத்தான் என்றோ அதை வழிபடக்கூடிய காஃபி என்றோ சொல்ல போவதில்லை. ஆனால் இப்படி சொல்லக்கூடிய ஆள் எல்லாருமே என்ன நினைக்கிறான், இது எல்லாமே சைத்தானின் வழிபாடு, ஷிர்க் என்று சொல்லுவான். பாட்டு பாடுதே முதல்ல ஷிர்க். இப்ப நீங்க பாருங்க, அந்த மெதினா, மெக்கா மெதினா சொல்றாங்க இல்லையா, நீங்க போய் மெக்கா மெதினாவுடைய போட்டோ பாருங்க. நான் முஸ்லிம்ஸ் கேனாட் கோ பியாண்ட் திஸ் போர்டு. அந்த போர்டு இது போர்டு போட்டிருப்போம் மெக்கா மெதினால, இதை தாண்டி முஸ்லீம் அளவு உள்ளேயே போக முடியாது. முஸ்லீம் அளவு உள்ள போன என்ன ஆயிட போகுது? போகவே கூடாது. அப்படி நினைக்கக்கூடிய எண்ணமுடையவர்களை பற்றிய பாட்டை நீ துர்கா பூஜையில போய் பாடுறேன்னு என்ன அர்த்தம்? இப்ப மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு ஃபார்முலா உண்டு, மேக்ஸ் நீங்க 10th வருது, இந்த செட் தியரியில பார்த்திருக்கலாம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏ கிரேட்டர் தேன் பி, பி கிரேட்டர் தேன் சினா ஏ கிரேட்டர் தேன் சி. சரிங்களா? இப்ப இந்த மெக்காவும் மெதினாவும் புனிதமானது, அதே போல இந்த காபா எனக்கு புனிதமானது என்று யார் நினைக்கிறானோ, அப்படி நினைக்கக்கூடிய என்ன நினைக்கிறான், என்ன செய்கிறான்? துர்கா சிலைகளை உடைக்கிறான், காஃபீர் என்று சொல்கிறான். அப்ப அந்த பாட்டை நீ பாடுற, அந்த இடத்துல போய் நீ பாடுற என்ன அர்த்தம்? நீ அந்த துர்கா சிலையை உடைக்கிறவனுக்கு ஆதரவாக இருக்கிறாய், அல்ல நீ அதை நினைக்கிறாய்னு அர்த்தம். கரெக்டா நான் சொல்றது? அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஆன்டி ஹிந்து மைண்ட் செட் இந்த டிஎம்சிக்கு இருக்கு பாருங்க. ஒரு காலத்துல கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக 5 முறை கம்யூனிச கோட்டையாக இருந்து, அந்த கம்யூனிசம் என்பது அந்த பெங்காலினுடைய கல்ச்சர் முழுக்க கலாச்சாரத்தை ரூட்டோட அழிச்சாச்சு. அதற்கு மாற்றாக இந்த மம்தா பேகம் வந்தாச்சு. வந்த பிறகு என்னாச்சுன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு பங்களாதேஷுடைய இன்னொரு பார்ட் மாதிரி வெஸ்ட் பெங்கால் மாறிக்கொண்டிருக்கிறது, இன்னொரு பாகிஸ்தானை போல. இட்ஸ் அனதர் ஷரியத் லேண்ட். கிட்டத்தட்ட அதை போன்ற சூழ்நிலையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பங்களாதேஷை போலவே மேற்கு வங்கத்தை நகர்த்தி கொண்டு போயிருக்கிறார் இந்த மம்தா பேகம். மம்தா தீதியெல்லாம் இல்லை, மம்தா பேகம். அந்த பந்தலுக்கு போகக்கூடிய பல இடங்கள்ல கூட அந்த ஹிஜாப் போன்ற உடை, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஹிஜாப் கிடையாது, அவர் சேலையை முக்காடு மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அப்ப எல்லாத்தையும் அப்படியே போறாங்க, அங்க மட்டும் எப்படி போனோம்? அப்ப நான் முஸ்லீம் பக்கம் இருக்கிறேன் என்ற ஒரு ஐடென்டிட்டி, ஒரு மெசேஜை கொடுக்கிறார் அவர். ஓட்டுக்காக எந்த அளவுக்கு ஈனத்தனமான செயலை செய்கிறார் இந்த மம்தா பானர்ஜி பாருங்க. அங்க உள்ள ஹிந்துக்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, பெங்கால்ல இந்த மேற்கு வங்கத்துல அந்த வங்காள தேசத்தினுடைய பிரைட் என்று சொல்லக்கூடிய துர்கா பூஜா தான்.
கிட்டத்தட்ட அந்த 10 நாட்கள் துர்கா பூஜா நீங்க போய் பார்த்தீங்கன்னா, யாரும் நேர்ல போய் பார்க்கறவங்க கேட்டு பாருங்க. அந்த மாதிரி உற்சாகமா ஒரு பெரிய மஜாவோட கோலாகலம் அதை வார்த்தைகளால் வர்ணிக்க நம்ம போய் பார்த்தா தான் புரியும். இந்த பிரைட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், பிரைட் ஆஃப் பெங்கால் இஸ் துர்கா பூஜை. அப்படிப்பட்ட வங்காளத்தினுடைய பெருமையாக திகழக்கூடிய துர்கா பூஜை எப்படி நினைக்கிறாங்க, என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா, அது ஒரு செக்குலர் ஃபங்க்ஷனாக கொண்டு போவதற்கான ஒரு நெரேட்டிவ் இப்ப ஆரம்பிக்கிறாங்க. தமிழகத்துல பொங்கலை எப்படி செக்குலர் ஃபெஸ்டிவலா அழகா சொன்னீங்க. அப்படியே தான் பாருங்க, பக்கத்துல பீகார்ல அதே நடந்திருக்கு. வாட்டிகன் சிட்டியுடைய சர்ச்சு போன்ற கோபுர அமைப்புக்குள்ளார துர்கா பூஜையினுடைய பந்தல் அமைச்சிருக்காங்க. மைசூருடைய ஃபேமஸ் என்ன? தசரா. யாரு தூக்கி வச்சது? ஒரு இஸ்லாமியர். அப்ப ஒரு செக்குலர் கண்ணோட்டத்தை கொடுப்பதற்காக ஒரு பெரிய முயற்சி. கேரளாவுடைய சிறப்பு என்ன? பெரிய ஃபங்க்ஷன் கேரளால ஓணம். அது ஒரு செக்குலர் ஃபங்க்ஷனாக கொண்டு வருவதாக ஒரு பெரிய முயற்சி கம்யூனிஸ்ட் முயற்சி பண்றாங்க. அப்ப தமிழ்நாட்டிலே பொங்கலை போல அது தமிழகத்தினால ஏற்கனவே சொல்லியாச்சு. அந்த கரும்பு கொடுக்கறது ஒரு துருக்கட்சி வாங்கி போற, அவங்க ஒன்றும் பொங்கல் கொண்டாட போறதே இல்லை. பொங்கல் தொகுப்பு பரிசை முதல் வாங்கக்கூடிய யாருன்னா ஒரு புர்கா போட்ட ஒரு பெண்மணி தான் வாங்கி சிரிச்சுட்டே போஸ்ட் கொடுப்பாங்க, அது வாங்கிட்டு போவாங்க. சமத்துவ பொங்கல் சொல்லிக்கலாம் நம்ம. வேணாம், ஒரு முஸ்லீமும் பொங்கல் கொண்டாட மாட்டான், ஒரு கிறிஸ்டினும் கொண்டாட மாட்டான். ஜல்லிக்கட்டோட நடத்துவோம். ஏன்னா ஜல்லிக்கட்டு கூடிய வரக்கூடிய ஆட்டில் மதமாற்றத்துக்காக சர்ச்சில் ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க, அதுக்காக நடத்துறாங்க, பொங்கலுக்காக நடத்தல அவங்க. அப்ப பொங்கலை ஹைஜாக் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறார்கள் சமத்துவம் என்ற பெயர்ல. ஓணம் பண்டிகை இதே போல இது இப்படி எல்லா ஹிந்து திருவிழாக்களையும், அந்தந்த புயல் உள்ள ஃபேமஸான திருவிழாக்கள் அத்தனையுமே ஹைஜாக் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு முயற்சி, ஒரு நெரேட்டிவ் செட்டிங் ஆரம்பித்திருக்கிறது நாடு முழுக்க. இது யார் பண்றாங்கன்னு தெரியல. அதனால நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அங்க உள்ள ஹிந்துக்கள் எதிர்த்து போராடணும், குரல் கொடுக்கணும். இதே போல ஒரு ரம்ஜான்ல போய் இந்த மாதிரி பேச முடியுமா? ராம் 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 ரம்ஜான்ல போய் எல்லாம் பாடுங்க பாடுங்கன்னு பாடுவானவன். சொல்ல முடியுமா உங்களால? அந்த மாதிரி தைரியம் இருக்கா? அப்ப இங்க அந்த மாதிரி பாடணும். ஒரு ஃபோக் சாங், அவர் பாடுறது ஃபோக் சாங் தான் பாடினார் அப்படின்னு டிஎம்சி அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க எக்ஸ் தளத்துல. ஒரு ஃபோக் சாங் பாடினா ஏன் அப்படி குதிக்கிறீங்க? இப்ப இவர் கூட தான் ஒரு பாட்டு பாடினார், ஏற்கனவே இருக்கிற பாட்டை மாத்தி தான் பாடினார் காந்தி. ரகுபதி ராகவ ராஜாராம் ஒரு பாட்டு, அதை மாத்தி ஈஸ்வர அல்லா தேரேனாம் அவர் சேர்த்த வார்த்தை. அந்த ஈஸ்வர அல்லா தேரேனாம் யாரு? ஹிந்துக்கள் பாடினாங்க, ஒரு முஸ்லீம் கூட பாடல. அதே வரைய போய் காந்தி பாடினார், ரம்ஜானுக்கு பாடுங்க ஈஸ்வர அல்லா தேரேனாம். பாடுவானவன் பாடுதே ஷிர்க் என்று சொல்லுவான். அப்ப மதசார்பற்ற என்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு ஹிந்து திருவிழாக்களை, ஹிந்து மதத்தை, ஹிந்து கலாச்சாரத்தை, ஹிந்து பண்பாட்டை அழிப்பதற்காக ஒரு கூட்டம் முயற்சியில் இறங்கி இருக்கிறது. அதன் ஒரு பகுதி தான் இதை நான் பார்க்கிறேன். அதனால அங்க உள்ள ஹிந்துக்கள், குறிப்பாக டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸில் உப்பு போட்டு சோறு திங்கக்கூடிய ஹிந்துக்கள் யார் இருந்தாலும் அவங்கள எதிர்க்கணும். நீங்க இப்படி எதிர்க்காவிட்டால் வருங்காலம் கேள்விக்குறியாகிவிடும். இப்பவே பாத்தீங்கன்னா எத்தனை பேர் பங்களாதேஷ் வந்திருக்காங்கன்னு தெரியல, எத்தனை கோடி தெரியாது. எலெக்ஷன் கமிஷன் முயற்சி எடுத்தாலும் தெரியும். அந்த கோடிகளை நம்பி இந்த கேடித்தனத்தை மம்தா பானர்ஜி செய்கிறாரா? காலம்தான் பதில் சொல்லும்.